திருடனை பிடிக்க ஊரெல்லாம் சுற்றிட்டு இருந்தா கடைசியில் அந்த திருடன் நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பானா. அது மாதிரி தான் ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சிருக்காங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவி. இது வந்து தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரி லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோன் அவர் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஏஜென்ட் கேஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களா அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இவர் வந்து அந்த ஏஜென்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து வீட்டில் தான் வச்சுருக்காரு நம்ம கதையோட ஹீரோ. அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி அவரோட பையன் அவங்க ஃப்ரெண்டோட அப்போ தான் இறந்து போயிட்டாங்களா. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு அமௌண்ட் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு ஒரு ஹைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை அவங்க அப்பா கண்டுபிடிச்சாரா இல்லையா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் சொல்லும் போது சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அந்தளவுக்கு அவங்க எக்ஸிக்யூஷன் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எக்ஸிக்யூஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல மூவியாகவே வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதான் இந்த மூவி ரிவ்யூ. இது இப்போ இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாதிரி சந்திக்கிறேன். பை பை. தேங்க்யூ.